நேயர்களே வணக்கம். இது உதயம் சவுத். நான் உங்கள் சித்தார்த்தா. இன்று நம்மோடு நேர்காணலில் பேசுவதற்காக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தேர்தல் பணிக்குழு செயலர் மற்றும் கடலூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு கடலூர் இளப்போலேந்தி அவரோடு இணைந்திருக்கிறோம். வாருங்கள் அவரோடு பேசலாம். சார் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். கேளுங்க. சார், நாடாளுமன்றத்துல பகல்காம் தாக்குதலை பத்தி ஒரு விவாதம் நடந்திருக்குது. எதிர்க்கட்சிகள் எல்லாம் கேள்வி கேட்டுட்டே இருக்கிறாங்க. பிரதமர் மோடி அவர்கள் பேசும் பொழுது உலக நாடுகள் எல்லாம் எங்களுக்கு ஆதரவா இருக்குது, ஆனா காங்கிரஸ் மட்டும் எங்களுக்கு எதிரா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க அவங்க பேசுனது? மோடியினுடைய பேச்சு என்பது ஒரு பிரைம் மினிஸ்டருடைய பேச்சு மாதிரி இல்ல. சும்மா எங்கேயோ ஒரு மூலையில ஒரு பொதுக்கூட்ட மேடையில அவங்க கட்சி பாஜக கூட்டத்துல பேசுற பேச்சாளர் மாதிரி பேசலாமா? இது என்ன அர்த்தம்? பகல்காமுடைய தாக்குதலுக்கு நீங்க என்ன பதில் சொல்லணும்? ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த மறைவுகளை எல்லாம் ஸ்கிரீனை விளக்கணும். வெளிச்சத்துக்கு வா, நியாயத்தை சொல்லு. எங்க உறுப்பினர்கள், திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர்கள் மிக தீவிரமாக சிறப்பாக அங்கு பேசிய அந்த பேச்சுக்களை நீங்க பார்த்திருப்பீங்க. அதே போல காங்கிரஸ் இயக்கத்துல பேசினாங்க, ராகுல் பேசினாரு, எங்களுடைய தலைவர்கள் எல்லாரும் பேசுறாங்க. அப்படி பேசுகின்ற அந்த நிலைக்கு மோடி ஒழுங்கா பதில் சொல்லணும். மோடிய இந்த விவாதத்திற்கு கூப்பிட்டு உட்கார வைக்கிறதுக்கே பெரும்பாடாகி போச்சு. முதல்ல அவர் வர்றதே கிடையாது பார்லிமெண்ட்டுக்கு. கட்டாயம் வந்துதான் ஆக வேண்டும் என்று அலுவல் ஆய்வு கூட்டத்துல எல்லாரும் பிரஸ் பண்ணி வலியுறுத்தி வர வச்சாங்க. வந்து உக்காந்துக்கிட்டு பேசுற மோடி எதுக்கு பதில் சொல்லணும் தெரியுமா? பகல்காம்ல அன்றைக்கு தாக்கப்பட்டது 3 தீவிரவாதிகள் உள்ள 26 சுற்றுலா பயணிகளை சுட்டுட்டு போறான். எப்படி இன்னும் உள்ள வந்துட்டு அவன் பாட்டுக்கு போறது? அப்ப அங்க இருந்த காவல்துறை என்னாச்சு? அங்க இருந்த செக்யூரிட்டி போர்ஸ் ஏற்கனவே இருந்ததை ஏன் அதை எடுத்தீங்க? இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். நல்லா தெரிஞ்சுங்க. அது வழியா உள்ள வர்ற இடத்துல செக்யூரிட்டி இது இருந்தது, மிலிட்ரியினுடைய இது. அந்த மிலிட்ரி இதை ஒண்ணு தாண்டி வர்றதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. அத இருக்கிற இடத்துல மிஸ்டர் நரேந்திர மோடி 2 வாரத்துக்கு முந்தைய அந்த சுற்றுலா தலத்துக்கு போய் அங்க ஒரு நிகழ்ச்சிக்கு போற மாதிரி ஒரு செய்தி வந்தது. உடனே அதிகாரிகள் என்ன பண்ணாங்க? உளவு பிரிவு என்ன பண்ணுச்சு? வேண்டாம், இங்கு தாக்குதல் அபாயம் இருக்கிறது, ஆகவே பிரைம் மினிஸ்டருடைய வருகையை நிறுத்துங்கள்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. பிரைம் மினிஸ்டரு பயங்கரமான சூழ்நிலைன்ட்டு பிரைம் மினிஸ்டருடைய பயணம் ரத்து செய்யப்பட்டது. அதெல்லாம் ரைட்டு, ரத்து பண்ணீங்க. ரத்து பண்ணிட்டு அங்கு இருந்த அந்த பாதுகாப்பு, அந்த நிலையத்தை, அந்த செக்யூரிட்டியினுடைய அந்த பாதுகாப்பு இதை எடுத்துட்டாங்க சுத்தமா. அப்ப என்ன, தீவிரவாதிகள் உள்ள வர்றதுக்கு வழி பண்ணி கொடுத்தீங்களா? அங்க இருந்த காவல்துறை பாதுகாப்பு, அந்த எல்லையில இருந்தவங்க எல்லாம் என்ன ஆனாங்க? அதுல இன்னொரு ரகசியம் என்ன தெரியுமா? இந்த பிஜேபி என்பது, RSS என்பதெல்லாம் எப்படிப்பட்டது பாருங்க. இந்த செய்தியின் மூலமாக நாம பல தகவல்களும் படிச்சா தெரியுது. வேற ஒண்ணும் இல்ல. பார்லிமெண்ட்லயும் நம்ம எம்பிகள் பேசுறாங்க. அதுக்கெல்லாம் பதில சொல்றதுக்கு வாயே திறக்கிறது இல்ல. பெரிய இது மாதிரி நாட்டுப்பற்று அதிக மாதிரி அது எங்களுக்கு தெரியும். இந்த கொடூரமான தீவிரவாதத்தை, பயங்கரவாதத்தை இந்திய கூட்டணி, எங்களுடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள், அதே போல காங்கிரஸ் இயக்கத்தினுடைய தலைவர் எல்லாருமே கடுமையாக கண்டிக்கிறோம். அதை நாங்க வன்மையாக கண்டிக்கிறோம். இதை தடுத்து நிறுத்த வேண்டிய கடமை உனக்கு இருக்கு. ஆனா அந்த செக்யூரிட்டி பார்டர் போர்ஸை எடுத்துட்ட, போலீஸை விட்ட, 3 பேர் மட்டும் வரான், சுட்டுட்டு அவன் பாட்டுக்கும் போறான். இது என்ன நடக்கிறதே நினைச்சு பாத்தீங்கன்னா மிக கொடூரம். இவர் போறதை ரத்து பண்ணிட்ட பிறகு அந்த இதை ஏன் எடுத்த அப்படின்ற கேள்விக்கு இதுவரை பதில். அந்த தீவிரவாதி வந்தான், இந்த தீவிரவாதி வந்தான், பார்லிமெண்ட்ல இவர் பேசுறார். அது உடனே நடவடிக்கை எடுத்தோம். நடவடிக்கை எடுத்துட்டு வார் தொடுத்தோம், பாகிஸ்தான் மீது நாங்கள் சண்டை போட்டோம், உடனே தீவிரவாத இதெல்லாம் அழிச்சோம், போனோம். அவர்கள் ஒரு பக்கம் காஷ்மீர் பக்கம் குண்டுகளை போட்டாங்க. அவங்க குண்டு போடுறான், நாங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது திடீரென்று சண்டை நிறுத்தப்பட்டது. அப்ப ட்ரம்ப் வர்றாரு. அந்த அமெரிக்கன் ட்ரம்ப் என்ன பண்றாரு? நான் சொல்லிதான் சண்டை நிறுத்தணும். இந்தியாவுக்கு நாங்க ஒரு உதவிகரமாக இருந்தோம். பாகிஸ்தான் சண்டையை நிறுத்தணும், 2 பேரையும் நாங்க நிறுத்திட்டோம் அப்படின்னு ட்ரம்ப் சொன்னதை ஏன் மறுக்கல? எப்ப மறுக்கணும்? சொன்ன உடனே நீ மறுத்திருக்க வேண்டாமா? நல்லா யோசிச்சு பாருங்க. இதுல அரசியல்லாம் ஒண்ணும் கிடையாது, நாட்டு பிரச்சனை. இந்த நாட்டு பிரச்சனையில எந்த கட்சியை சேர்ந்தவனா இருந்தாலும் மோடியை ஆதரிச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்க கூடாது. ஏன் அப்ப மறுக்கல ட்ரம்ப் கிட்ட? மிஸ்டர், இது எங்க நாட்டு எங்கள் பகை நாடாக இருக்கிற பாகிஸ்தான் சண்டை போடுது. நாங்க பாகிஸ்தான், இன்னைக்கு பேசுறாரு, பாகிஸ்தான் பதறி போய் கதறியது, அதனால்தான் நாங்க சண்டையை நிறுத்தினோம். அத அவன் அன்னைக்கு யாருமே வாயை திறக்கல.
25 தடவை அவர் சொல்லும், அததான் பார்லிமெண்ட்ல நம்ம தலைவர்கள் கேட்டாங்க. 25 தடவை சொல்லும்போது ஒரு தடவையாவது மிஸ்டர் ட்ரம்ப் ஸ்டாப் இட். என்ன அர்த்தம்? இதெல்லாம் இல்ல, அவங்க எங்கிட்ட கெஞ்சி கூத்தாடினான், அழுதான், அதனால நாங்க போன போதுன்னு விட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்க வேண்டியதானே. அப்பெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இன்னைக்கு பார்லிமெண்ட்ல மோடி பேசுறாருன்னா இதில் இருக்கிற மர்மம் என்ன, இதுல இருக்கிற ரகசியம் என்ன, இதைத்தான் நாட்டு மக்களும் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறோம். ஏன்னா இவனுங்க நினைச்சானுங்கன்னா ஓபன் பண்ணுவானுங்க. ஓபன் பண்ணி விட்டு நான் சொன்ன பாருங்க, என்ன தெரியுமா, வேற ஒண்ணும் இல்ல, செய்தியை எப்படி போட்டார்கள் தெரியுமா? பாரதிய ஜனதா என்ற பாசிஸ்டுகள், படுகொலைக்கு சொந்தக்காரர்களான பாரதிய ஜனதா என்ன சொன்னாங்க தெரியுமா? அவன் போன இந்துக்கள், இந்துக்களை சுடுவதற்கு உள்ளே வந்த பயங்கரவாதிகள் இந்துக்களை தாக்கினார்கள், இப்படியே போட்டான், பத்திரிகைகளை செய்தி போட்டான். அப்ப என்ன அர்த்தம்? இந்தியாவில் உள்ளார ஒரு மதக்கலவரத்தை உருவாக்க மோடி கூட்டமே இந்த திட்டத்தை செய்திருக்கிறதோன்னு ஒரு ஐயம் வருதா இல்லையா? செக்யூரிட்டி போர்ஸை எடுத்த போலீஸ் காவல், எந்த காவலும் இல்ல, 3 பேர் உள்ள வந்துட்டு சுட்டுட்டு போறான். அவன் பாகிஸ்தானே வந்தானா இல்ல நீ அனுப்புனியான்னு கூட தெரியாது. அப்புறம் அவனுங்க மேல குண்டு போட்டு சண்டையை போட்டு அதையும் ட்ரம்ப் நிறுத்தி, எல்லாமே ஒரே குழப்பம். இதுல இந்த வார்த்தைய அவர்கள் உள்ள இந்துக்களை சுட வந்தாங்க. அது சுற்றுலா பயணிகளிடம் 26 பேர் செத்து போனாங்க. அதுல எல்லாருமே இருக்காங்க. இன்னும் கூட கேட்டா, அங்கு பாதிக்கப்பட்ட மக்கள் அழுவும் பொழுது இஸ்லாமிய தோழர்கள்லாம், இஸ்லாமிய தாய்மார்கள் கூட ஓடி அவங்க குழந்தைங்களை எல்லாம் தூக்கிட்டு போய் தங்க வீட்டுகள்ல போய் பாதுகாத்து வச்சிருக்காங்க. அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க. இப்படி மனித நேயத்தோடு நம்ம இந்திய மக்கள் வாழும் பொழுது அந்த மக்களுடைய மனித நேயத்தை உடைத்து தூளாக்க மோடி கூட்டம் போடுகின்ற மிகப்பெரிய சதி திட்டத்தை நாம என்னன்னு சொல்றது? அந்த திட்டத்தை போடுற மறுபடியும் எல்லாரும் திட்டுறாங்க போறாங்கன்னா, இல்ல நாங்க நடவடிக்கை எடுத்துட்டோம், நாங்க போயிட்டோன்ற பல கேள்விகளுக்கு நீங்க பதில சொல்லுங்க. ஒரு இந்திய நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டராக இருந்து இந்தியாவினுடைய பாதுகாப்பிற்கு ராஜ்நாத் சிங் போன்றவர்கள் வச்சு இனிமே நல்லா இருங்கன்னு தான் நம்ம சொல்றோம். உங்களுடைய செயல்கள் மூலமாக பல கேள்விகள் வருது. அந்த கேள்விகள் வராத அளவிற்கு நீங்களும் மனித நேயத்தோடு, எல்லோரும் இந்தியர்கள், எல்லா மக்களும் நமக்கு வேண்டும், அதுல மத ரீதியாக நாங்கள் பார்க்க மாட்டோம் அப்படின்ற அந்த முடிவை எடுத்துக்கிட்டு இனிமே ஆட்சியை நடத்து அப்படின்றதான் நம்ம கேட்டுக்கிறோம், சொல்றோம். இது அமித்ஷா அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, தாவூத் இப்ராஹிமை தப்பிக்க விட்டதே காங்கிரஸ் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாரு. அதை எப்படி பாக்குறீங்க? அதுதான் சொல்றேன், எதை பார்த்தாலும் அதிலே மத ரீதியான பார்வை. இவர்களை எப்படி அவங்க தப்பிக்க வைக்க முடியும்? அவங்களுக்கு என்ன அதான் வேலையா? நல்லா தெரிஞ்சு பார்க்கணும். நீயா ஏதாவது கற்பனைகள், கதைகளை வச்சுக்கிட்டு சொல்றல அமித்ஷா? உங்களுக்கு ஏன் இதே வேலையா? 195 நாடுகளில் 190 நாடு எங்களை ஆதரித்தது யார்? மோடி. உலகத்துல இருக்கிற 195 நாடுகள்ல 190 நாடு இவர்களை ஆதரித்ததான். இது ரொம்ப பெரிய இது. அப்படியே உலகத்திற்காக, அப்படியே உலக மக்களுக்காக அப்படியே போராடிட்டாங்க. மத ரீதியாக போராடி எல்லாத்திலையும் கலவரத்தை உருவாக்கக்கூடிய பாரதிய ஜனதாவினுடைய அரசாங்கத்தை 190 நாடுகள் ஆதரிச்சன. 5 நாடு மட்டும்தான் பாகிஸ்தான் செஞ்சது சரின்னு சொல்லித்தான். இப்படி ஒரு லிஸ்ட, கற்பனை கதைகளை பார்லிமெண்ட்லயே மோடி பேசிக்கிட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம். அதே மாதிரி எல்லாமே ஒண்ணு கதை தான். அந்த கதையில அது ஒரு வசனம் மாதிரி மிஸ்டர் அமித்ஷா பேசியிருக்காரு காங்கிரஸ் மேல. காங்கிரஸுக்கு அந்த வேலையெல்லாம் கிடையாது. யாரையும் தப்பி விடணும் போகணுன்றதெல்லாம் கிடையாது. அப்ப காங்கிரஸ் அவங்கள தப்பிக்க விடுமா? அப்ப நீங்க வேடிக்கை பாத்தீங்களா? ஏன் நீ உடனே அதை பத்தி மக்கள்கிட்ட சொல்றது? ஏன் அப்ப வாய் மூடிட்டு இருந்த? எல்லாமே பாரதிய ஜனதா என்பது இஷ்டத்திற்கு நினைத்த நேரத்தில் நினைத்த விதமாக பேசுவார்கள். ஆனா எல்லாத்திலையும் மதத்தை பார்ப்பார்கள். சார், மோடி அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, காஷ்மீருடைய பிரச்சனையில நேருவுக்கு தான் காரணம் சொல்லுவேன். ஏன்னா நேரு காஷ்மீர் மேல நடந்துகிட்டு இருந்த சண்டையை அவர் கைவிட்டுட்டாரு. பாகிஸ்தான் கூட நடந்த சண்டையை கைவிட்டுட்டாரு. அதுதான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது எப்படி பாக்குறீங்க? மோடிக்கும் மோடி கூட்டத்திற்கும் இந்த பிஜேபி இவங்க இந்த கூட்டமே இந்திய துணைக்கண்டம் விடுதலை பெறுகின்ற நாளில் 1947 1947 முன்னால பிரிட்டிஷ்காரர்களின் காலில் போய் உட்கார்ந்துருந்தாங்க. இலங்கை லண்டன்ல போய் உட்காந்துக்கிட்டு அங்கெல்லாம் அவங்க கிட்ட தொடர்புல இருந்தாங்க. யாரு? இவங்கதான், இந்த பிஜேபி தான். வெள்ளைக்காரர்களுக்கு சொந்தம் கொண்டாடிக்கிட்டு, நெருங்கிய உறவு மாதிரி அவங்க கிட்ட பழகிட்டு,
இந்தியாவுல எங்களுடைய மத ரீதியாக நாங்கள் இருக்கோம், நீங்க நீங்க பாட்டு இருங்க, நாங்க பாட்டு இருக்கிறோம், விடுதலைக்கெல்லாம் நாங்க போரிடலைன்னு சொல்லி பிரிட்டிஷ்காரர்களினுடைய விடுதலை போரிலேயே வெளியே அனுப்புகிற விடுதலை போரில் காங்கிரஸ் இயக்கம், அதை போல நாட்டு விடுதலைக்கு சொந்தக்காரர்கள் எல்லாரும் அதுல களத்துல போராடிக்கிட்டு சிறைச்சாலைகளில் தங்கள் வாழ்க்கைய கிட்ட 9 வருஷத்துக்கு நம்ம பண்டிதர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் சிறையில் இருந்தார். அவர் மிகப்பெரிய அளவிற்கு கோடீஸ்வர குடும்பத்தை சேர்ந்தவர். அவருடைய கல்வி, அவருடைய தகுதி, அவருடைய நிலையே வேற. ஆனா நாட்டினுடைய நலனுக்காக, நாட்டு விடுதலைக்காக 9 ஆண்டுகள் சிறையில் இருந்த அந்த மாபெரும் ஒரு மனிதனை, ஒரு மாபெரும் தலைவரை சர்வ சாதாரணமாக இந்த நபர்கள் பிரிட்டிஷாருடைய ஆட்சிக்கு ஆலவட்டம் போட்டுக்கிட்டு இருந்து துணையாக இருந்த இந்த பாரதிய ஜனதா கூட்டம் அன்றைக்கு பல பேர்ல மாறி மாறி இருந்தாங்க. அந்த கூட்டம் நேருவை எப்பயும் உங்களுக்கு பிடிக்காது. ஏன்? நேரு ஒரு பகுத்தறிவார், நேரு ஒரு உண்மையானவர், மிக தெளிவாக தன்னுடைய கருத்துக்களை எடுத்து வைக்கக்கூடியவர். இந்திய துணைக்கண்டம் இன்றைக்கு இந்த அளவிற்கு இருக்கிறதுன்னா நேரு ஒரு அடிப்படை காரணம். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, அரசியல் ரீதியான மாறுபாடு எங்களுக்கே உண்டு. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் காங்கிரசுக்கும் தேசியம், திராவிடம் என்ற அளவில் பல்வேறு கருத்து மோதல்கள் உண்டு. அதே நேரத்தில் ஆரோக்கியமான அரசியல் போட்டி, மக்களை காக்க, நாட்டை காக்க, இந்த நிலையிலே போர்க்களங்கள். நாம மொழி போராட்டம் செய்வோம். நாம அப்ப கூட பண்டிதர் ஜவஹர்லால் நேரு தான் பார்லிமெண்ட்ல அறிஞர் அண்ணாவுக்கு, அன்றைக்கு எல்லாருமே அறிஞர் அண்ணாவினுடைய குரலுக்கு அவ்வளவு மரியாதை கொடுத்தது பண்டிதர் ஜவஹர்லால் நேரு. அவர் சொன்னார், இனிமேல் இந்திய துணைக்கண்டத்தில் மாநிலங்கள் விருப்பப்பட்டால் ஒழிய, மாநிலங்கள் ஏற்றுக்கொண்டு பயன்படுத்த வேண்டும் என்றால் இந்தியை கத்துக்கலாம், 3வது மொழியாக வச்சுக்கலாம். மாநிலங்கள் விருப்பமில்லை என்றால் அவர்கள் இருமொழி கொள்கையை அவர்கள் வச்சுக்கலாம். இனிமேல் யூனியன் கவர்மெண்ட் மூலமாக திணிப்பு இருக்காது என்ற கருத்தை நேரு சொன்னார். இருமொழி கொள்கை அன்றைக்கு அறிஞர் அண்ணா அவர்களால் தாய் தமிழகத்தில் 67 கொண்டு வரப்பட்டது. இன்னை வரைக்கும் நம்ம இந்தியா நல்லா இருக்கிறோம், தமிழ்நாடு நல்லா இருக்கிறோம்னா மொழி கொள்கையில போர்க்களங்களிலே வெற்றி பெற்றது மட்டுமல்ல, வாதத்தின் மூலமாக, அறிவின் மூலமாகவும் பண்டிதர் ஜவஹர்லால் நேருவின் மூலமாகவே இந்த வார்த்தைகளையும் திமுக வாங்கியது, திராவிட முன்னேற்ற கழகம். அதையும் நம்ம பதிவு பண்ணிக்கணும். இன்னைக்கு இந்தியா முழுக்கவும் தமிழ்நாடு அன்னைக்கே முடித்து கொண்டு காப்பாற்றிச்சு, நாம தான் விட்டுட்டோம்னு சொல்லி தங்கள் தாய்மொழியை காப்பாற்ற ஒரு மாநிலமும் இப்போ போர்க்களத்தை வராங்க, திராவிட மாடலுக்கு வராங்க. அதையும் நம்ம பார்க்கிறோம். இவைகள் உள்ளே எல்லாம் மறைந்திருக்கக்கூடிய பண்டிதர் ஜவஹர்லால் நேருவினுடைய பார்வைகள், பணிகள். அவர் 1962 சீன யுத்தம் நடைபெற்ற போது, சீன போர் நடைபெற்ற போது அன்றைக்கு அவர் எடுத்த அந்த முடிவுகள் இந்திய துணைக்கண்டத்திற்கு எவ்வளவு பாதுகாப்பாக அவற்றை கொண்டு போனார் என்பதையும் நம்ம பார்க்கணும். மத ரீதியாக கலவரங்களை அன்றிலிருந்து ஜனசங்கம் என்ற பெயரிலே இவர்கள் உருவாக்கியது. இந்தியாவிற்கு எதிரானவர்களோடு ரகசிய உறவுகளை வைத்துக் கொண்டு இந்தியாவை பாழ்படுத்த நினைத்தது பாரதிய ஜனதாவினுடைய அன்றைய அமைப்புகள் தான். அந்த ஜனசங்கத்தினுடைய செயல்கள், நிலைப்பாடுகள்ல ஒருத்தன் இப்ப கூட சொன்னான், நேருவுக்கு நான் பெருமையா நுயர்வை ஏன் இவ்வளவு சொல்றேன்னா, அவரை உயர்வாக நாம நினைக்கிற மாதிரி இருக்குதுன்னா ஒண்ணும் இல்லை, வேற ஒண்ணும் இல்லை. முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? ஜனசங்கத்தை சேர்ந்தவர்கள், இந்த RSS சேர்ந்தவர்கள், பாரதிய ஜனதா கூட்டத்தை சேர்ந்தவர் ஒருத்தர் கொடுத்த பேட்டியில ஒரு கருத்து என்ன சொன்னாங்க தெரியுமா? நாங்கள் காந்தியை சுட்டு கொண்டு விட்டோம், அப்பொழுது நேருவை கொண்டு இருக்க வேண்டும் அப்படின்ற கருத்தை ஒருத்தன் பாரதிய ஜனதா சார்பாக ஒரு இடத்துல ஒரு பேட்டியில வந்திருந்ததை நான் படிச்சேன். எதுக்காக? அந்த அளவிற்கு பண்டிதர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் எப்படி இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு நம்முடைய பகைவர்கள், எதிரிகளாக இருக்கிற இந்த கூட்டத்தினுடைய கருத்தே அதற்கு ஆதாரமாக இருக்கு. அந்த அளவுக்கு எதிரிகளால், பகைவர்களால் அவர் பார்த்துக்கப்பட்டிருக்காருன்னா, அவரு நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்தின்படி திராவிட பேரியக்கத்தினுடைய சமூக நீதி கருத்துக்களுக்கும் எல்லா வகையிலும் துணையாகவும் இருந்திருக்கிறார் என்பதையும் நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. அப்படிப்பட்ட நேருவை நரேந்திர மோடி போன்ற கூட்டம், நரேந்திர மோடி என்ன பண்ணிச்சு? எந்த நேரத்துல, எதுக்காக இந்திய துணைக்கண்டத்துல நரேந்திர மோடியோ, அமித்ஷாவோ இல்ல பாரதிய ஜனதா தலைவர்கள் யாராவது பொது பிரச்சனைக்காக சிறைச்சாலைக்கு போயிருக்காங்களா? என்றைக்காவது போர்க்களத்துல வந்திருக்காங்களா? கோயிலை உடைக்கணும், அங்க ஊர் போகணும், இங்க ரணகலம் பண்ணணும், இங்க மத கலவரத்தை உருவாக்கணும், இங்க எல்லாரும் சாகணும்,
அந்த ரத்தத்திலேயே நடந்து குதிக்கணும். இதுதான் பாரதிய ஜனதா RSS தமிழ்நாட்டுல இல்ல இந்தியாவில தொடர்ந்து செய்யுது. இந்தியாவில தொடர்ந்து அவர்கள் செய்து இன்றைக்கு பவரோடு இருக்கிறதுனால பிரச்சனைகளை உருவாக்க நினைக்கிறாங்க. இதுல அவங்க பேசும்போது அவர் பேரெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பண்டிதர் ஜவஹர்லால் நேரு பேரை சொல்லி அவரை இழிவுபடுத்துவதாக இருந்தால் இவர்களால் செஞ்சினத்தினுடைய தலைவராக இருந்த மாவோ அவர்கள் ஒரு கருத்தை சொல்லுவாங்க. உண்மையான நல்லவராக உயர்ந்த தலைவர்களாக இருப்பவர்களை நீங்கள் எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும்? நீ உன்னுடைய தலைவனை எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் எல்லாவற்றிற்கும் எதிராக இருக்கக்கூடியவர்கள், உண்மைக்கு மாறாக இருக்கக்கூடிய பகைவர்கள், அந்த பகைவர்கள் யாரை நோக்கி தாக்குகிறார்களோ அவர்கள்தான் உன் தலைவனாக இருப்பார்கள் மாவோ சொல்வார். அந்த மாதிரி இன்னைக்கு நரேந்திர மோடி போன்ற ஆட்களால் தாக்கப்படுவதாக நேரு இருக்கும்போது நமக்கு அவர் ஒரு நல்ல தலைவராக இந்தியாவுக்கு இருந்திருக்கிறார் என்பதற்கு அதுவே ஒரு ஆதாரமா நான் கருதுறேன். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துல பார்த்தமைக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.